ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ, அதில எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோல நாம ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூ. 10,000ல ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme 665 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது நமக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தரும். அண்ட் கேமராஸ்னு வரும்போது சிங்கிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. இங்கே கணக்கு காமிக்கிறதுக்காக 2 மெகா பிக்சல் டெப்த்து, 2 மெகா பிக்சல் மேக்ரோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ரியர் சைட் கேமரா வேணால் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் Android 14 தான் இந்த மொபைலை நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மேபி ரூ. 10,000 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் கூட கன்சிடர் பண்ணலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ, இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 5G ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்குமே நமக்கு இருக்குது. இந்த மொபைலோட 4GB 64GB வேரியன்ட் இப்போதைக்கு 10,500 ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம பட்ஜெட்டை விட ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் ஆஃபர் டைமில் நமக்கு இதை விட கம்மியாகவே கிடைக்கும். ஸோ, நீங்கள் அப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா ஓரளவுக்கு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாயிருக்கு. அண்ட் 5G சப்போர்ட் இங்கே நிறைய 5G பேண்ட் கொடுத்துருக்கிறதால நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். கம்மி விலையில் ஒரு நல்ல பிராண்டுக்கிட்டேருந்து 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் Realme C65 கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதையே கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ, அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். ஸோ, இந்த பட்ஜெட்டுக்கு HD+ கொஞ்சம் கம்மி தான். பட் 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராசஸரோட. அண்ட் அதுக்கப்புறமா 15,000 இப்போதைக்கு 11,000 வந்திருக்கு. ஸோ, இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனை கொடுத்து 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம பட்ஜெட்டோட ₹1,000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ, இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G34 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம், அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்பிளே தான். ஸோ, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ, ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ, ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது. Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட்,
நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.